இனிமே உன்னோட நினைவுல மட்டும்தான் நாங்க வாழ போறோமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல யூடியூபரான ராகுல் டிக்கியோட மரணத்துக்காக அவங்களோட நண்பர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறி இருக்கிற ஒரு விஷயம் பாக்குற அனைவரையுமே கண்கலங்க வச்சிருக்குது. எங்க இத படி. இனிய பொங்கல், நல்லா அழுத்துக்கள். பிரபல யூடியூபர், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் அப்படின்னு பல திறமைகளை உள்ள வச்சுக்கிட்டு தன்னோட திறமையால மக்களை சிரிக்க வச்சுட்டு வந்தவர் தான் ராகுல். இவரு ராகுல் டிக்கி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமா அவரோட திறமையினால மக்களை குலுங்க சிரிக்க வச்சுட்டு வந்தாரு. இந்த நிலையில தான் அவரு இப்போ ஒரு விபத்துல சிக்கி பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. இவரோட மரணத்தை தாங்கிக்க முடியாத இவங்களோட நண்பர்கள் அவரு கடைசியா போன அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆனத தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஸ்டோரியா ஷேர் பண்ணி, இதுக்கு மேல உன்னோட நினைவுல தான் நாங்க வாழ போறோமா மச்சான் அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணீர் விட்டு கலங்கி ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்காங்க. வயசுக்கு மேலயும் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி வீடியோவை போட்ட 16 நாள்லயே இப்படி பரிதாபமா உயிரிழந்துட்டீங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பிரபல யூடியூபரான ராகுல் டிக்கியோட மரணம் இப்போ அனைவரையுமே சோகத்துல மூழ்கடிச்சிருக்குது. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். ஜனவரி 1ஆம் தேதி 2025 வருஷம் இன்னும் எத்தனை சாதனைகளை நம்ம பண்ணணும், இன்னும் மேல வளரணும் அப்படின்னு அதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்த வேலையில இப்படி திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டு அவரோட உயிரே பறி போயிடுச்சு. உண்மையாவே அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத இந்த ஒரு வாழ்க்கையில இருக்கிற நிமிஷம் வரைக்கும் நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அது முழு மனசோட பண்ணிடணும். ஜனவரி 1ஆம் தேதியான நியூ இயர் அன்னைக்கு 52 வயசு வரைக்கும் நான் கண்டிப்பா வாழுவேன் அப்படின்றத உணர்த்துற வகையில ராகுல் டிக்கி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணாரு. ஆனா அதை போஸ்ட் பண்ண 16 நாள்லயே அவருக்கு இப்படி ஒரு மரணம் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு கான்பிடண்டா இருந்த ஒரு மனுஷனுக்கு இப்படியா ஒரு சாவு வரணும் அப்படின்னு தான் இப்போ அனைவரையுமே ராகுல் டிக்கியோட மரணம் சோகத்துல மூழ்கடிச்சிருக்குது. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். திடீர் வாகன விபத்துல சிக்கி பிரபல யூடியூபரான ராகுல் டிக்கி உயிரிழந்திருக்கிற சம்பவம் தான் இப்போ அனைவரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்குது. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் ராகுல். டான்ஸ் மாஸ்டரான இவரு ராகுல் டிக்கி அப்படின்ற யூடியூப் சேனலையும் நடத்திட்டு வந்தாரு. இந்த நிலையில தான் இவங்களுக்கும் கவுந்தம்பாடி நேரு நகரை சேர்ந்த தேவிஸ்ரீ அப்படின்றவங்களுக்கும் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நேற்று இரவு பிரபல யூடியூபரான ராகுல் தன்னோட மாமியார் வீட்டுக்கு இருசக்கர வாகனம் மூலமா தன்னோட மனைவியை கூட்டிட்டு வரத்துக்கு போனதா சொல்லப்படுது. அப்போ எதிர்பாராத விதமா கவுந்தம்பாடி அருகே சாலையோட தடுப்புல மோதி ராகுல் படுகாயம் அடைந்திருக்காரு. இதை கண்டு அருகில் இருந்தவங்க எல்லாம் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அங்க பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் விபத்துல படுகாயம் அடைந்த ராகுல் வர வழியிலேயே உயிரிழந்ததா தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக உட்படுத்தப்பட்டு அவரோட உடல் உறவினர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இப்படி திடீர் வாகன விபத்துல சிக்கி பிரபல யூடியூபர் உயிரிழந்திருக்கிற இந்த ஒரு விவகாரம் அவங்களோட ரசிகர்களிடையேவும் பொதுமக்களிடையேவும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது.